சிறப்பு விருந்தினர்கள் ஆர் விஜயகுமார் மற்றும் எழில் பேரரசு இயக்குனர் மற்றும் வீடியோ ஓகேவா? அதுக்கு எல்லாம் இந்த கதையை வச்சுட்டு நான் ஹீரோ தேடிட்டு இருந்தேன். தேடிட்டு இருக்கப்போ ஸ்ரீகிரியை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஸ்ரீகிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு இயல்பாகவே வாய் பேச முடியாது, காது கேட்காது, இதுதான் உண்மை. ஆனால் அதையும் தாண்டி நான் நடிப்பேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த படத்தையே நான் எடுத்தேன். இந்த படத்தை எங்கே தொடங்கணும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் தொடங்க. நான் எப்பயும் வந்து சேலஞ்சிங்கான வாழ்கிற ஒரு ஆள். நிறைய சேலஞ்சிங்கை பார்த்தாச்சு, இது ஒரு சேலஞ்சிங். என் ஒய்ஃபோட சொன்னா பசங்க சொன்னா, அப்பா இவரை வச்சு நீ படம் அனுப்பா அப்படின்னாங்க. அங்கிருந்தான் இந்த படத்துடைய ஆணி வேறு ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு விதை அங்கே தான் போட்டேன். இவர் நடிக்க வைக்கிறது ஒரு சேலஞ்சிங்காக நினைக்கவே இல்லை. நான் என்கிட்ட நம்ம சேலஞ்ச் தானே, நம்ம தான் நிறைய பார்த்துட்டேன். ஏன்னா சார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அங்கிருந்து தானே வர வேண்டியது இருக்கு. ஸோ ஸ்ரீகிரியை பொறுத்த வரைக்கும் வெல் டேலண்ட் பர்சன். நான் அப்படியே எதுக்கு சொல்லுவேன், வாய் பேச அப்படியே அது புரிஞ்சு டக்குனு எமோஷனல் பார்த்தீங்கன்னா இப்போ செந்திரா சொன்னார், இல்லைப்பா இந்த பையன் இப்படி சூப்பராக பண்ணியிருக்கான். ஒரு மோகன்லால் மாதிரி பண்ணிருக்கான். வார்த்தை வந்து அற்புதமான ஒரு வார்த்தை. இன்னொரு மோகன்லாலாக உருவெடுக்க வேண்டும் ஸ்ரீகிரி அப்படிங்கிற ஆசை. நல்லா வருவாரு. இங்க இருக்க அத்தனை பேருடைய ஆசீர்வாதமும் அவருக்கு வேணும். அவங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, என் பையன் பார்த்துக்கங்க எனக்கு வேணாங்க, என் பிரதர் நான் பார்த்துக்கன்னு சொல்லி அப்படிதான் கூட்டு வந்தேன் இந்த படத்தை. உங்க சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. காலை வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் எங்கள் நன்றி. ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட் சொல்கிறேன். மனித இனம் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஓரிரு நூற்றாண்டில் எத்தனையோ சாதனைகள், எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட், தொழில்நுட்பம், மருத்துவமனை அந்த மாதிரியே வந்து முன்னேறிட்டு இருக்கு. ஆனால் அப்படியும் பார்க்கும்போது ஒரு சில இடத்துல இன்னும் நம்ம வந்து ரொம்ப பின்தங்கியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் சார் வந்து ஒரு விதையாக எடுத்து அதை ஒரு கதையாக ஆக்கி மேலும் மெருகேற்றி ஒரு படமாக உருவாக்கி இருக்காரு. ரொம்ப இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அது. ஒரு சின்ன தீப்பொறி கூட அது பெரிய தீயாக பரவக்கூடிய ஒரு விஷயம். அதை ஒரு அருமையான கதையாக எடுத்திருக்காரு. நல்ல படமாக வந்திருக்கு. எங்கள் எல்லாருடைய உழைப்பையும் போட்டு எடுத்திருக்கோம். அதை சினிமா ரசிகர்களிடையே கொண்டு சேர்க்கறதுக்கு உங்கள் பேராதரவு வேண்டும். நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா என்னுடைய சிஷ்யன் இவ்வளோ தூரம் ஒரு நட்பு வட்டத்தை பெரியாக்கி ஒரு நல்ல படத்தை கொடுத்து எல்லாராலையும் பாராட்டப்படும்போது பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பேசுங்க சொல்லுங்கள். ஸ்ரீஹரி அந்த பையன் நிஜமாகவே வந்து ரொம்ப நல்ல பையங்க, ரொம்ப நல்ல பையன். ஏன்னா எங்களோட சீன்ஸ் எல்லாம் நடிக்கும் போது கொஞ்சம் முதல்ல டென்ஷன் ஆனார். நான் சொன்ன டென்ஷன் ஆகிறப்ப இதை என்ன புரிஞ்சுக்கோ, இது எதுக்கு சேர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கு நான் பண்ணினேன். அதே மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணான் அந்த சீன்ஸ் எல்லாம். அதே மாதிரி அப்புக்குட்டி முதல்ல எங்கே நடிக்கும்போது சார் நான் எதுக்கு பயப்படுறீங்க சார் அப்புக்குட்டி, நான் வந்து உங்களுக்கு நடிக்க வந்துடுங்க அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறோம் அதுக்கு நீ கவுண்டர் அடிக்க, உங்களுக்கு கவுண்டர் அடித்தா நான் கவுண்டர் அடிப்பேன் அவ்வளோதானே தவிர நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்லி அவரை அந்த மாதிரி தான் அப்புக்குட்டி பண்ண. அவரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணார். பொதுவாக இந்த படத்தில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் புதுமுகங்கள் தான். என்னையும் அப்புக்குட்டின்னு தவிர மற்ற எல்லாருமே புதுமுகம் தான், இன்க்ளூடிங் ராஜா. நீயா யாரு நீங்க இருக்கீங்களா? ஓ சாரி, எனக்கு இவங்களாம் நடிச்சிருக்காங்கன்னு. இவங்க எல்லாருமே புதுமுகம் தான். செந்தில்நாதன் ஏற்கனவே ரொம்ப பழைய நடிகர், அவர் பழம்பெரும் நடிகர் அவர், அதனால் அவர் நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே இந்த படத்துக்காக இது ஒரு வித்தியாசமான படம் தெரிஞ்சுதான் எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்கோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா என்னுடைய சிஷ்யப்பள்ளை வந்து ஏற்கனவே 2 படம் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேயும் வந்து ஒரு மறுமலர்ச்சியை கொண்டாட மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு.
இது இன்னும் மிகப்பெரிய வெற்றி பெற்று எல்லாருக்குமே ஒரு நல்ல பேரை கொண்டாந்து தரணும். அதுக்கு எல்லாம் வந்து இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் நிறைய பேர்கிட்ட பழகியிருக்கோம், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம். ஆனால் வாழ்க்கையில் நம்மோடு வர்றது எது அப்படின்னா நம்மை நேசிப்பவர்கள் மட்டும்தான். ஸோ இங்கே அகர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கு என்னை நேசிப்பவர்கள் தான் நம்புறேன், மனப்பூர்வமாக நம்புறேன். குறிப்பாக ஒரு கலைத்துறைக்குள்ள வரும்போது எந்த அடிப்படை ஞானம் இல்லாமல் தான் உள்ள வருவோம். சில படங்களை பார்த்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்குவோம், சிலருடைய வாழ்க்கையை வரலாறை பார்த்து நம்ம கற்றுக்குவோம். அப்படி நிறைய படங்களை பார்த்து 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 அதில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸுக்கு கிளாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது வரிசையாக கூப்பிட்டு போறப்போ சீரியல்லாம் பார்த்து வேற புதிய வார்ப்புகள்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டாங்க. புதிய வார்ப்புகளா? அந்த வயசுல எனக்கு ஏற்பட்ட அந்த கியூரியாசிட்டி. புதிய வார்ப்புகள் படம் யாரு டைரக்டர்? பாரதிராஜ் சார். அப்ப நெஞ்சில விதித்த விதை நம்மளோட இயக்குனராகணும். ஆனா விதை போட்டவர்களை என்னால சந்திக்க முடியாம போயிடுச்சு. காரணம் கேட்டீங்கன்னா அவங்க வளர்ந்து வர பார்த்தீங்கன்னா சுத்தி ஒரு பெரிய மதில் கோட்டை சுவர், அவங்க உருவாக்குறவங்களே மற்ற உருவாக்கிடுவாங்க. அப்படி காலகட்டத்தில் கமல் சார், ரஜினி சார், கேப்டன் இவங்க எல்லாரையும் நான் வந்து பணியாற்றிருக்கேன். அதுக்கு மிக முக்கிய காரணம் எனது குருநாதர் திரு சந்தான பால் சார் அவர்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் சார், ஒரு இயக்குனர் ஒரு உதவி இயக்குனர் எப்படி டீல் பண்ணுவாங்கிறத அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். எக்ஸலன்ட். அப்போ நீ எனக்கு தொழில் கற்றுக்க வந்திருக்க, நீ சிஷியா, நீ எல்லாத்தையும் கற்றுக்கோ, நான் கற்றுக்கணும் அவசியம் இல்லை, நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்பி அந்த தொழிலை ஒப்படைக்கக்கூடிய ஒரு டைரக்டர் யாருன்னா பெஸ்ட் டைரக்டர் சந்தான பால் சார் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்பேற்பட்டவர் நான் வந்தது ஒர்க் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். இந்த நேரத்தில் நான் வந்து நிறைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கணும். இந்த சூரியனும் சூரியகாந்தியும் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்ட இயக்குனர் திரு பார்த்திபன் சார் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் சினிமா துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெஜண்ட்ஸா நான் நினைக்கிறேன். கமல் சார், ரஜினி சார், கேப்டன் இவர்களை தாண்டி நல்ல கதைவாசல் எழுதுறப்பா அவர் தான் சிறந்தவர், நல்ல நடிக்கிறப்பா அவர் தான் சிறந்தார் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் 16 ஆச்சு வர 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 இவர் பெஸ்ட், அவர் பெஸ்ட், அவர் பெஸ்ட், அவர் பெஸ்ட் போகும்போது அவங்க மனசுக்குள்ள நம்ம அப்படி ஊன்றி போனவர் தான் பார்த்திபன் சார். புதிய கதை பார்த்ததுக்கப்புறம் நான் கதை பண்ண ஆரம்பிச்சேன். அவர் எந்த கதை பண்ணாலும் பார்த்திபன் சார் ஹீரோ பண்ற மாதிரி ஒரு சென்சிட்டிவ் வரும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் அவரை வச்சு நான் படம் பண்ண முடிவு பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் புன்னகை மன்னன் படம் பார்க்கும்போது நான் கமல் சார் தீவிர ரசிகன். புன்னகை மன்னன் படம் பார்க்குறப்போ ரவிநாடி சார் ஒளிப்பதை பார்த்து இவரை வச்சு நம்ம படம் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ எல்லாரையும் அமைந்தது என்னோட முதல் படம் நினைக்காத நாள் இல்லை. பார்த்திபன் சார், தேவயானி மேடம் இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை இயக்குனராக்கிய ஐஸ்வரி கணேஷ் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அற்புதமான ஒரு கலைஞர். அந்த படத்துல தயாரிப்பாளரும் அவர் தான். அவர் கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னா என்னோட வாழ்க்கை வேற மாதிரி டேன் ஆயிருக்கும். அவர் ஒருத்தர் ஒப்படைச்சாரே அது சரியா வரும். அவர் பேசப்பட்ட ஒரு படம். இன்னைக்கும் பல படம் பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னைக்கும் சேனல்ல போயிட்டு இருக்க ஒரு படம். அதே மாதிரி தீக்குச்சி. என்னுடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சமூக பார்வையோட தான் இருக்கும். நம்ம அப்படிதான் வளர்ந்தோம். கலைஞர், புரட்சி தலைவர் இப்படி எல்லாம் பார்த்து 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 இன்னைக்கு பாருங்க, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரம் எடுத்து 40 பேர் செத்து போயிட்டாங்க. இது யாருக்கு பொறுப்பேற்க முடியும்? அந்த குடும்பம் அனாதான் நிற்குது. அந்த மாதிரி தான் சினிமாவில் இருக்கக்கூடிய தந்தையா தான் இவங்களை உட்காந்துருக்காங்க. இப்பெல்லாம் எனக்கு தந்தையா இருக்க தாயா தெரியுறாங்க. ஏன்னா சினிமாவை காப்பாற்ற பொறுப்பு இவங்க இருக்கு நான் நம்புறேன். ஒரு படம் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம டைரக்டர் இது பண்ணிடலாம். ஒரு படத்தை தயாரிக்கிறது ஈஸியா தான் இருக்கு. ஆனா அதை வெளியிட்டு ஸ்கிரீனுக்கு கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொறுப்பெல்லாம் இவங்கெல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஸோ அவங்க அதுக்கான ஒரு முன்னெடுத்து வைப்பாங்கன்னு நான் நம்புறேன். இந்த படம் வந்து சூரியனும் சூரியகாந்த் வந்து ஒரு சமூக நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட பாடம் தான். இப்போ எல்லாருமே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதி ஜாதின்னு ஏன் ஜாதி வசதி ஓன் ஜாதி வசதி கொடி பிடிக்கிற ஒரு காலம் ஆயிடுச்சு. ஸோ அதை தாண்டி நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம ஏன் மனிதனாக இருக்கக்கூடாது வாழ்க்கையில்? அதுக்கு பெரிய பிரச்சனை.
எதையாவது நம்ம தூண்டிவிட்டு அதையே நினைக்க வச்சு மக்களை வந்து பிரித்து வைக்கிற ஒரு காலகட்டமாக மாறி போச்சு. நம்மளே ஒற்றுமையா இருக்கணுங்கிறது நினைப்போடு தான் இந்த சூரிய நிமிஷம் இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். இது வித்தியாசமான ஒரு கதைக்களம். நிச்சயமாக விமர்சனம் பண்றவங்க சரி, படம் பார்க்கறவங்க சரி, அடுத்த காட்சி என்னங்கிறத யூகிக்கவே முடியாது. அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒரு நல்ல புரட்சிகரமான கதை, மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு கதை. அந்த கதை வந்து மக்களுக்கான கதைகளாக மக்கள் போராளிகளை நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைக்கணும்னு நினைச்சேன். அதன்படி திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க, முத்துரசனையாவை ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி மக்கள் போராளி மன்சூர் அலிகான் சார் ஒத்துக்கிட்டார். மன்சூர் அலிகான் சாரை பொறுத்த வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க. நான் கேட்டேன், சார் நீ வரணும். அப்படியா, டைட்டில் என்னப்பா சூரியனும் சூரியன் சார், அப்படி என்னென்ன பட முடியும், கண்டிப்பாக வரேன் அப்படின்னா அந்த மனசுக்காக நான் அவர் வந்து பாராட்டுறேன். அவருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சேன். இல்லப்பா எனக்கு அங்க இருக்கு இங்க இருக்கு நான் இந்த படம் அதை எதையுமே சொல்லல. கேட்ட உடனே நம்மளால ஒருத்த சந்தோஷப்படுறான்னா அதாவது எனக்கு சந்தோஷம் வர பாருங்க, அந்த மனசு நான் பாராட்டுறேன் சார். ரொம்ப ரொம்ப முக்கியம், மனிதன் ஃபர்ஸ்ட் மதிக்கணுங்க. இதுதான் உண்மை. சக மனிதனை மதிக்காத எந்த ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ தகுதியற்றன்னு சொல்லியிருக்கார் தலைவர்களா. பெரியாரும் சொல்லியிருக்காரு. பெரியாருடைய முதல் எதிரி என்னன்னா ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு ஆதிக்கவாதிகள் எல்லாம் பெரியாரை பேசுறாங்க. அதான் வேடிக்கையாக இருக்கு. பரவாயில்ல, ஏதோ இந்த படைப்பாளிகள் சினிமாவுக்கு அத்தனை படைப்பாளியும் ஒரு சமூக போராளி தான். ஏன்னா சமூகத்தில் ஏதாவது சொல்ல மாட்டேன்னு தான் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடு இந்த படம் வளர நான் தயாரிப்பாளர்ன்னு ஒரு குறிக்கோள் இருந்தது. அதுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. அதை பத்தி பேசினா இந்த மாதிரி அசிங்கமாயிடும். அதனால அதை பத்தி நான் பேச விரும்பல. ஸோ நம்மளால எதையும் முடியும் சாதிப்போம். நான் ஒரு போராளி தான் இன்ன வரைக்கும். அந்த போராட்டம் நிறைய இருந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய நல்லது செய்யறோம். அந்த நல்லதை பத்தி யாரும் நினைக்கிறது இல்லை. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு பொருளோட மரியாதை தெரியாது. அந்த பொருள் சேர்ந்து என்ன ஆகும், அந்த பொருளுக்கே மரியாதை இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறிட்டு இப்போ வந்து நம்மளை மதிக்கிறதை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வந்திருக்கோம். இந்த படத்துக்கு முக்கிய காரணமான இந்த ஒரு 4 பேர் இருக்காங்க. அதில் செஞ்சி அசோகன் சார் ஒருத்தர். சார் இல்லைங்க சார், இவர்களெல்லாம் அந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது. கதையை கேட்ட உடனேயே அவர் வந்து அத்தனை பேரையும் மதித்து அந்த எங்க வீட்டில் தங்கிக்கீங்க, இங்கேயே படம் பண்ணி லொக்கேஷன் பார்க்க கூட்டு போய் சின்ன குழந்தை தான் விடுவார். அவர் பெரிய நல்ல மனிதர். அவர் சுற்றி ஊரே இருக்கு. அவர் நமக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தார். ஏன்னா அவர் சினிமாவை விரும்புகிறவர். சினிமாவை விரும்புகிற நேசிக்கிற ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் சேர்ந்து அந்த இயக்குனர் ஜெயிச்சிடும் கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி சச்சின் மாலி அவர்கள் சொல்லிட்டு சார் ப்ளீஸ் சார் தான் அந்த படத்தில் இதே தயாரிப்பாளர். மிகப்பெரிய சினிமாவை நேசிக்கிறவர். அப்படி நேசிப்பார். கதை கேட்டு படத்தை டபுள் வாசி பார்த்தாலே சிரிச்சு புண்ணானவர். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல பாருங்க. அந்த சந்தோஷம் தான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி. ஸோ என்னுடைய மானசீக குரு ஆர் விஜயகுமார் சார், அப்புறம் ராஜ் அலக் பண்ணேன் சார், செல்வ சார், சார் சத்யநாதன் சார், சார் சௌந்தரபாண்டியன் சார், எனக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒருத்தர். பல இக்கட்டான காலகட்டத்தில் தான் எனக்காக தோல்விட்டு நின்றவர். அதுக்காக அவருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி முரளி சார், அவர் என்னை அசிஸ்டன்ட் காலத்துலேருந்து பார்த்துருக்காரு. அவருக்கு தெரியும் என்னை பற்றி. ஸோ ஒரு போராளியாக இருந்த எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்த சார் பேரர் சார், நான் உங்களுடைய பேச்செல்லாம் கட்டி இப்போ மிரண்டு போயிட்டேன். நீங்கள் ஒரு பேச்சாளர் மாறிட்டீங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு பேச்சாளர் இருப்பாங்க மாதிரி சினிமா வட்டத்தில் இருக்க மிகப்பெரிய பேச்சாளர் மாறிட்டீங்க. உங்க பேச்சு வந்து அற்புதமா இருக்கு, கருத்துக்களா இருக்கு. அந்த கருத்துக்களை ஆணித்தரமா சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உங்கள்கிட்ட இருக்கு. அதை நான் மதிக்கிறேன் சார். அதே மாதிரி சார் எலிட் சார், ஒரு காமெடி ஸ்கிரிப்ட்ல ஜெயிக்கிறது எப்படின்னா எலிட் சார் கத்துக்கலாம். எக்ஸலன்ட் டைரக்டர் எலிட் சார், வெல்கம் சார். ஆனால் கூல் சுரேசன ஒரு நடிகனாக ஒரு மிகப்பெரிய உழைப்பாய மாறி தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை உருவாக்கிட்டு அந்த பேசுறதை நான் மனமாக பாராட்டுகிறேன் சார். அப்புறம் ராஜசிம்மன் சார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா சார் நீங்க தான் நடிக்கிறீங்க சார், சொல்லுங்க சார் நடிச்சிருவா அப்படின்னு மேடை அதை சாக்கா வச்சு பேசுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நிறைய பேச வேண்டியிருக்கு. சினிமாவை நேசிக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள்லாம் இங்கே ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. இந்த மேடையிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு மேடையாக இருக்குது. பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஷூட்டிங் டென்ஷனில் நான் ஓடியாந்தா கூட இந்த மேடையில் வந்து உட்காந்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த உழைப்பு அவ்வளவும் வந்து இதோட இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஏஎல் ராஜா அவர்களுக்கு தான் சேரும்.
ஏன்னா ஒரு ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு படுற கஷ்டங்கள் தான் நேரில் பார்த்துட்ருக்கேன். ஒரு படத்தோட வெற்றிக்காக அவருடைய போராட்டம் வந்து மிகப்பெரிய போராட்டம். இந்த படம் வந்து அவருக்காகவாவது மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க மகள்நல குருக்கள் ஐயா அவரோட பையன் ஸ்ரீஹரி, அவர் என் படத்தில் தான் முதல்ல நடித்தார். இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அப்புக்குட்டி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அப்புக்குட்டி சார் சொன்ன மாதிரி அவர் வந்து கேரளாவில் தான் பிறந்திருக்க வேண்டியவர். உண்மையிலே ஒரு அருமையான கலைஞன். என்னுடைய ஆரம்பகால படங்களில் அப்புக்குட்டி நடிச்சிருக்காரு. இப்போ சமீபத்தில் நடிக்காமல் போயிட்டார். கண்டிப்பாக அவரை நான் யூஸ் பண்ணிக்கோ. அவங்க கூட நடித்த ரேவதி அவர்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மாலை வணக்கம். ஸோ நம்மளுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஏஎல் ராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ எந்த அளவு முக்கியமோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டராக இந்த கதை ஃபுல்லாகவே நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக படம் பாருங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. அண்ட் காமெடி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்கும். சீரியஸான சீன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹியூமர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக தேட்டரில் எல்லாரும் போய் பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது வரைக்கும் அமைதியாக இருந்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். வணக்கம். அமைந்திருக்கும் டைரக்டர் எல்லாருக்கும் வணக்கம். ஆர்டிஸ்ட்டு எல்லா மன்சூலிங்க சார், சந்தனா பாரதி சார், செந்தில் நலன் சார் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா டைம் இல்லாதனால எல்லா பேரும் சொல்ல முடியல. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஏஎல் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னென்னா சந்தனா பாரதி சார் சொன்ன மாதிரி எனக்கு டைரக்டரை பார்த்தாலே ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். பெரிய டைரக்டருங்கிறப்ப மகாநதி படம் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருந்தேன். அப்போலாம் நாங்கள் டைரக்டரை பார்க்கணும்னா அங்கே நின்று பார்ப்போம், பக்கத்துலேயே நெருங்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நான் வந்தேன். அதனால் டைரக்டரை பார்த்தாலே எனக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கு இருக்கும் அவங்க கூட பண்ணுற வரைக்கும். ஃபஸ்ட் நாள் இருந்தது. அதுக்கப்புறம் சார் வந்து என்னை இயல்பாக அப்படி உள்ளே இழுத்துட்டு போயிட்டார். வாடா தம்பி, என்னடா நீ என் தம்பி தான்டா அப்படிங்கிற அளவுக்கு இழுத்துட்டு போய் ஒரு சாதாரணமாக என்ன ஆக்கி நடிக்க வச்ச சந்தனா பாரதி சாருக்கு நன்றி. நான் நடித்ததை விட இந்த படத்தில் நடித்த ஸ்ரீஹரிக்கு மேலே சொல்லணும். ஃபஸ்ட்டு ஒரு ஆல்பம் வந்து ஏஎல் ராஜா சார் தம்பி வச்சு பண்ணியிருந்தேன். நான் பார்த்துட்டு அதிலே மிரண்டேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாப்புல இப்படி தம்பிக்கு சில பேச முடியாது, காது கேட்காதுன்ட்டு. ஆனால் அதை மீறி அவருடைய திறமையை காமிச்சிருக்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்தையும் மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அதுக்கப்புறம் விக்ரம் சுந்தர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காப்புல. அவர் காம்பினேஷன் எனக்கு கம்மியாக தான் இருந்தது, ஆனால் சிறப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. மகிழ்ச்சி. மஸ்தான் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், எனக்கு வந்து அந்த சாங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையாக நான் இப்போ ஒரு டான்ஸர் கிடையாது, ஆட தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிருக்கேன். ஒரே நாளில் ஆட வச்சிட்டாரு. என்னடா சாங் எப்படி வந்திருக்குமோன்னு ஒரு பயம் இருந்தது. உண்மையாகவே அது வந்து டெக்னீஷியன் அவங்களால தான் முடியும். நம்ம வந்து ஒப்படைக்க தான் முடியும். அவங்க நம்மளை வேலை வாங்குறது டைரக்டர் அண்ட் டெக்னீஷியன் தான். அந்த வகையில் நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். ஏஎல் ராஜா சார் இந்த படத்தில் கடினமாக உழைச்சிருக்காரு. அவர் கூட இருந்த இணை தயாரிப்பாளர்களும் சரி எல்லாருமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் முழுக்க நல்லா வர காரணம் டைரக்டர் ஏஎல் ராஜா சார் தான். அதுக்கு முன்னாடி நான் தீக்குச்சி படமும் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் கூட நடித்த ரேவதி, அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நல்லா நடித்தாங்க. மிக்க மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அவங்கள நான் படங்களில் நிறைய நடிப்பாங்கன்னு பார்த்தேன். இப்போ வந்து அரசியலில் இறங்கியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நடிச்ச ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் படத்தை தேட்டரில் சூரியனும் சூரியகாந்தியும் ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்கிறோம். மேடையில் அமர்ந்துள்ள தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களே, செயலாளர் பேரரசு அவர்களே, திரைப்பட இயக்குனர் எழில் அவர்களே, சந்தனா பாரதி சார் அவர்களே, கூல் சுரேஷ் அவர்களே, ராஜசிம்மன் அவர்களே, அப்புறம் எங்கள் டைரக்டர் சரவண சுப்பி அவர்களே, ராசி அழகப்பன் அவர்களே, எல்லாத்துக்கும் மேலாக மன்சூர் அலிகான் அவர்களே. நான் கூல் சுரேஷ்னு சொல்லும்போது மட்டும் யாருமே கைத்தட்டலை, அது ஏன்னு தெரியல. ஏன்னா அதுக்குன்னு வந்துட்டு அந்த வேலையை செய்யாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் அதே மாதிரி செந்தில் சார், அவரை மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு குறிப்பு சொல்லணும். நாங்கள் எங்கள் படம் ஃபஸ்ட்டு ராமராஜன் வச்சு மில் தொழிலாளின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் ப்ரொடியூசராக.
அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை. அப்போ பூந்தோட்ட காவல்காரன் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகி சார் பிஸியாக இருந்தார். இப்போ அவர் படம்லாம் நான் பாட்டாளி மகன் படித்த பிள்ளைலாம் பிஆர்ஓ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட போய் நின்னோம், சார் ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னா. அப்போ என்ன சொன்னார், எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் கடன் இருக்குது, இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு படம் பண்ண அதை நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். என் யூனிட் பேர் எல்லார் பேருமே போட்டுக்குங்க அப்படின்ட்டாரு. ஸோ அப்போ ஒரு கஜேந்திர குமார் ஒருத்தட்ட கதையை கேட்டோம். அவர் சாரே சொன்னார், கதை நல்லா இருந்தது, என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சின்ன தம்பி நல்லா ஓடிட்டு இருந்தது, ரஜினி படம் போக்கிரி ராஜா ஓடிட்டு இருந்தது. சின்ன தம்பியிலேருந்து இது ரஜினிலேருந்து போக்கிரியும் சின்ன தம்பி எடுத்து போக்கிரி தம்பின்னு ஒரு டைட்டில் கொடுத்தாரு. அந்த படம் வந்து 28 நாளில் ஆர்ஓ ஃபிலிமில் அவுட்டோரில் ஷூட் பண்ணி கொடுத்தாரு கேசவன் சார் கேமரா. நான் அழகாக அதை ஒரு நல்ல விலைக்கு வச்சுட்டு அந்த கடன் அடிச்சுட்டு வெளியில் வந்தோம். ஏதாவது ஒரு மேடை கிடைக்கும் அவருக்கு நன்றி சொல்ல நினச்சேன். இன்றைக்கி அந்த நன்றி அவருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா தயாரிப்பாளர்களின் டைரக்டர்கள் தான் இங்கே மேடையில் உட்காந்துருக்குறாங்க எல்லாருமே. ஒரு ஏன்னா அது தனிப்பட்ட முறையில் நிறையா தடவை அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன், அவருக்கே தெரியும். இப்போ என்னென்னா அதே மாதிரி மன்சூர் அலிகான் படமும் நான் வந்து பிஆர்ஓவில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறேன். என்ன காசு சம்பளம் பேசுகிறாரோ அதை வேலை செய்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவாரு. அப்படி ஒரு மனசுக்கு உரியவர் அவர். இந்த ஏஎல் ராஜாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல மனசில் இருக்கவங்க தான் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சந்தானம் பாரதி சாரும் அதே மாதிரி அவர் சொல்லிட்டார், நிறையா விஷயங்கள் சொல்லிட்டாரு. இந்த சூரியனும் சூரியகாந்தி மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதே மாதிரி தேசிய விருது பெற்ற அப்புக்குட்டி நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம மஸ்தான் மாஸ்டர் பற்றி சொல்கிறத நாள் முழுக்க சொல்லிட்டு இருக்கலாம். நீங்கள் யார் வேணாலும் படம்